ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான ஜனவரி லாஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீ புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப் டு டைம் வரலையே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய ஃபேக் சேனல் இருக்குது, யாரும் அதில் வந்து ஜாயின் பண்ண வேணாம். ஓகே, இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ட்ரேடிங் தமிழ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ அக்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், வெபினார் வீடியோவா. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. விருப்பம் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட லெவல் வந்து லாஸ்ட் வாரத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபிபனோசி லெவலை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோ அண்ட் ரீசெண்ட் ஹையை வச்சு நம்ம ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபிபனோசிக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபிபனோசி வச்சு என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் தேதி, ஓகேங்களா, 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்த 10ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வந்த ஹை அண்ட் லோக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனோசி ட்ரா பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கீழே வந்து நம்மளுக்கு வந்து 1.1 ரிஜெக்ஷன் ஏரியாவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பியிருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,346 ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹைக்கு போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எகன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி கீழே வந்திருக்காங்க. அடுத்த லெவலான 22,983க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ திருப்பி இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து டபுள் பாட்டம் மாதிரி சப்போர்ட் எடுத்தவங்க திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் தேதியிலேருந்து வந்த ஹையை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணிடுறாங்க. ஸோ டச் பண்ணது மட்டும் இல்லை, நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்விங், அதாவது இந்த இடம், அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணியும் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் ஒரு சர்க்கிள் மாதிரியே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்களா, சரி, ஓகே, இந்த இடத்த வந்து என்ன பண்ணிருக்குன்னா மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடம் ஓகே. இப்போ இந்த 23,346 அப்படின்ற ரெண்டு இடத்துலையுமே என்ன நடந்திருக்குன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துறாங்க. அது மட்டும் இல்லை ட்ரெண்ட் லைனும் டச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த ஃபிபனோசி லெவலுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சுப்பாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 23,346 இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை போய் டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23,108 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க. ஸோ இதுலேருந்து திருப்பி பேருக்கு மேலே பேருக்கு 23,336. ஸோ ஒன்ஸ் இந்த 23,100 பிரேக் அவுட் பண்ணதுனா 22,983 சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ நாளைக்குமே நான் அதுதான் சொல்கிறேன், 23,000 கிட்ட, அதாவது 23,000 ரேஞ்சு கிட்ட 22,983 அக்யூரேட் லெவலாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 22,800 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 22,800 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கோல்டன் டேஸ் லெவலாக இருக்குது. ஒன்ஸ் இந்த 22,800 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 பாயிண்ட், கிட்டத்தட்ட 22,470 ரேஞ்சு கிட்ட வர்றதுக்குன்னா அடுத்த சப்போர்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 22,800 ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இன்ட்ராடே லெவலுக்காக நான் சொல்லிட்டு இருக்குது. ஒரு பொசிஷனல் ட்ரேடாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேட் கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை வீக்லி கேண்டில் அண்ட் மந்த்லி கேண்டில், இதை வச்சு நீங்கள் வந்து ஃபிபனோசி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு அப்படின்ற பட்சத்துக்குனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபிபனோசி லெவலில் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோ அண்ட் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹைக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 22,800 சப்போர்ட் எடுக்குது இன்கேஸ் அப்படின்னா 22,800 திரும்புது அப்படின்னா 22,983 ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 23,108 அப்படின்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000 நாளைக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக கூட இருக்கலாம். அந்த 23,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா 23,108 ஒரு ரெசிஸ்டன்ட்டும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
23,346 அப்படின்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குமே நம்ம ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோக்கு போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இவங்களுக்குமே பொருந்தும். இவங்களுக்குமே நம்ம போட்டிருக்கோம் 1 ஹவரில். ஓகேங்களா? ஸோ இந்த 1 ஹவரில் போட்ட ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியுங்களா? ஸோ அந்த எல்லா ஹையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48,161 அப்படின்றது நாளைக்கு வந்து இமீடியட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் 48,150ன்றது. இன்கேஸ் 48,150 வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 47,500 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி 48,150க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது கிட்டத்தட்ட 48,500 அப்படின்ற ரேஞ்சு இருக்கும். ஸோ இந்த 48,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 49,386 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 50,000 50,350 அப்படின்றது தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஃபர்தராக அப் ட்ரெண்ட் ஆகிடும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா. ஸோ ஒன்ஸ் இந்த 48,160 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 47,500 நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட ஃபிப்னோசியோவில் எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சுருக்குன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 23,000 ரெசிஸ்டன்ட் கரெக்டாக எடுத்துகிட்டே வந்திருக்காங்களா? ஸோ இப்போ 23,000 ரெசிஸ்டன்ட் எடுத்து ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு 22,355. இதுலேருந்து திருப்பி மேலே போயிருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான 22,717. ஸோ இந்த இடத்த வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 22,714 அப்போ 17 அப்படின்றது நாளைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 22,717லேருந்து 23,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த 23,000 திருப்பி ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா 22,700 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,355 இதுக்கும் கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். கிட்டத்தட்ட வந்து 22,000 அண்ட் 21,895 அப்படின்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபினிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுமே நம்ம ஃபிப்னோசி ட்ராப் பண்ணிக்கோ ரீசன்ட் ஹை அண்ட் லோக்கு கிட்டத்தட்ட நம்மளோட ரிஜெக்ஷன் ரேஞ்சில் வந்து என் பேட்டர்ன் அதாவது டபுள் டாப் வந்து எடுத்துகிட்டு வந்து திரும்பியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் என் பேட்டர்ன் சொல்லுவாங்க. தான் இந்த என் பேட்டர்ன் வச்சு கீழே வந்தவங்க கிட்டத்தட்ட 11,753 நிற்கிது. இப்போ நாளைக்குமே 12,107 மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,387ன்றது அடுத்தது ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 12,600ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12,000க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 11,753ன்றது மறுபடியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் 12,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். 12,000க்கு கீழே வருது அப்படின்னா 11,750ன்றது அடுத்த டார்கெட் நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் பாசிபிலிட்டிஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட எடுத்துறாங்க ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோவில். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 75,660ன்றது நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ இதுலேருந்து கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 72,863 தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய சப்போர்ட். அதனால் மேஜராக நான் இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா 1000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அதாவது நாளைக்கு டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 77,000 அப்படின்றதுக்கு மேலே 76,190 முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. இதுலேருந்து மேலே போகுதுன்னா 76,800. இந்த 76,800க்கு மேலே போகுதுன்னா தான் 77,000 அண்ட் 77,871 அப்படின்றத நம்மளுக்கு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். நான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிங்க. நம்ம கோர்ஸு அப்புறம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கால் பண்ண வேணாம். ஓகேங்களா? தேங்க்யூ நம்பா.